தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 1990க்கு பிறகு அரக்கோணம் தொகுதி அமைச்சர் தொகுதியாக உயர்ந்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக வருகை தந்த அமைச்சர் காந்திராஜ் தனது தாயாரிடம் ஆசிர்வாதம் பெற்றதுடன் கோயில்களில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் நியாய விலைக் கடையிலும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் 1980க்கு பிறகு அரக்கோணம் தொகுதி அமைச்சர் தொகுதியாக அந்தஸ்து பெற்றுள்ளது என கூறினார். முதலமைச்சர் விஜய் வழங்கிய வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டுறவுத்துறையில் சிறப்பாக பணியாற்றுவேன் என்று தெரிவித்தார். எனக்கு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியை வழங்கி இந்த தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த எளியவனுக்கு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு வாங்கியிருக்கார். ஸோ அந்த வாய்ப்பை நான் மிக சிறப்பாக செய்வேன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் தளபதி. கடந்த 1980க்கு அப்புறம் நம்ம தொகுதியை இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்துருக்காருன்னும் போது அதுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய துறை சார்ந்த அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு மிக நேர்த்தியாகவும் மிக ஒரு அருமையான திட்டங்களை தளபதியின் வழிகாட்டலின்படி நாங்கள் வழிநடத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன்.